ஓகே ஜீவா, ஏன் அதை நம்ம அவ்வளோ செலக்டிவாக பார்க்கணும்? அழுத்தம் இருக்கு, அழுத்தம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறார். சிபிஐ வழக்கில் நடந்தது என்னங்கிறது அந்த இடத்துல நம்ம சொல்லணும். அந்த போய் இறந்து போனாங்கல்ல அந்த அப்பாவி ரசிகர்களாக அந்த நடிகரை பார்க்க போன கூட்டமானு தெரியல. அவர்களிடம் போய் உங்களுக்கு ஆதார் கார்டு வாங்கி தரோம், பணம் கவர்மெண்ட் வந்து வாங்கி தரோன்னு சொல்லி யார் அந்த அப்போ வந்து அந்த குழந்தைய கவனிக்கவே இல்லை, அவன் எங்கேயோ ஒய்ஃபை விட்டு போயிட்டான். அவங்ககிட்ட பொய்யா கையெழுத்து வாங்கி சிபிஐ கேட்டாங்க. இதை வந்து கோர்ட்லேயே பதிவாயிருக்கு. இந்த சிபிஐ கேட்டது வந்து பாதிக்கப்பட்டவங்க கேட்டாங்க. இந்த கட்சியோட பேட்டனே ரிஸ்கான விஷயம் எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. மக்கள் மீதும் ரசிகர்கள் மீதும் பழியை போட்டு ஓடிடுவாங்க. இந்த சிபிஐ கேட்டது அந்த அம்மாவே பேட்டி கொடுத்துச்சு, எல்லா டிவிலையும் அது வந்துச்சு. சிபிஐ நான் கேட்கவே இல்லை, அவன் இப்போ பிறந்ததுலேருந்தே என் குழந்தைய கவனிக்கல, அவனை ஏதோ தண்ணி வாங்கி கொடுத்து கஞ்சா வாங்கி கொடுத்து அவனுக்கு வாங்கியிருக்காங்கன்னு அந்த அம்மா கொடுத்த பேட்டி எல்லா டிவிலையும் இருக்கு. சிபிஐயை வந்து தாவேக நேரடியாக சிபிஐ விசாரணை கோரல அப்படிங்கறது வேற யாருங்க போய் அவங்களை ஏமாத்தி இது பண்ண போறாங்க? கேட்டது அவங்க தான். தவறான ஆதாரம் டிவில வந்து திமுகவுக்கு ஆதரவா அவர் பேசுற வார்த்தைகள் பாருங்க. அவங்க நடிகரா அவரை பார்க்க வந்தாங்களா? ஒரு நாகரிகமா இங்க அவருக்கு வெறுப்பு இருக்கலாங்க விஜய் மேல, யாரும் இங்க கொட்ட கூடாது. கருத்துக்கு பதில் வாங்கி தேவையில்லாம கதைகளை கட்ட நீங்க கரெக்ட்டா கேக்குறீங்க. தாவேகா வந்து சிபிஐ கேக்கல, தாவேகா சிபிஐ கேக்கல. ஆனா இவர் யார் கேட்டாங்கன்னா அவங்க பின்னால யாரு யார் இருக்காங்கன்னு சொல்றாரு. சொல்லுங்க ஜீவா, யார் இருந்தா பின்னாடி அவங்கள்ட்ட வாங்குனாங்களா? ஏங்க குழந்தையை பறி கொடுத்த 2 பேர்ட்ட அவங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அறியாமை பயன்படுத்தி கையெழுத்து போட்டு வாங்குனது இந்த குரூப் தான். இந்த குரூப் வாங்குனதுக்கு அப்புறம் ஏன்னா அருணாச்சல ஏங்க இந்த விஷயம் வர வரை இருங்க நான் கேக்குறேன். தவறான தகவல் நியூஸ் 18 சொல்ல அதிகாரத்துல இந்த சிபிஐ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து பேசினா விஜய் ஆதரவாளர்கள் எங்கே மிரண்டு ஓடினவங்க சிபிஐ கிடைச்சதுக்கு அப்புறம் நீதி வென்றதுன்னு சொல்லி இனி இருக்கடா எங்க ஆட்டோன்னு சொல்லி டெல்லியில பிஜேபி கிட்ட சண்டடைஞ்ச ஆதவர்ஜினலா இருந்து பாண்டிச்சேரி கடலுக்குள்ள ஒளிஞ்ச புசியானது வந்து வேகமா வந்தாங்களே. சொல்ல அதிகாரத்துக்கு வந்த ஒரு ஆளை கேளுங்க. அன்னைக்கு கார்த்தி செல்வன் சார் கேட்டார், அன்னைக்கு ஏங்க இவ்வளவு நாள் நீங்க வரல அப்படின்னு. சிபிஐ கிடைச்சோனதான் முகமே தெரிஞ்சு. சரி, அப்ப இன்னைக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, எங்களை வந்து சிபிஐ விசாரணை இயக்கம் மூலமாகவோ ஜனநாயகன் மூலமாகவோ எங்களுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா அது பாஜக செய்கிறது அப்படின்னா அது பின்னாடி அரசியல் இல்லையா? எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னு விஜய் சொல்லுங்க பாப்போம். பாஜக அவர் சொல்ல மாட்டாருன்னு சொல்றாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாரு அவரு. இவர் தான் மக்களுக்காக பாடுபட போறாரா? பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். பாஜக அது ஒரு பர்சனல் விஷயமா மாறிடாதா? எனக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்னா அது ஒரு பர்சனலா மாறிடாதா? தனக்கு தன் மீதான அப்படிங்கிற முறையில் அது பொருள் பெற்றாதான் கேக்குறாங்க. தன்னுடைய பிரச்சனையை அரசியலாக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. தன்னுடைய படத்துக்கு அதனால இதுல எந்த அரசியல் இல்லைங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி கரூர் சம்பவத்துல எங்களையே மாட்டி விட்டீங்கன்னு ஏன் சொல்றாரு அவரு? கரூர் சம்பவத்துல போலீஸ் கொலை பண்ணுச்சு, செந்தில் பாலாஜி கொலை பண்ணுச்சு, ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு சொல்லி பரப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஏன் போலீஸ் அதை சொல்லல? ஏன் நீதிமன்றத்தில் அதை பதிவு செய்யல? ஏன் சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணையில சொல்லிருப்பாங்க? சிபிஐ விசாரணையில சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் சொல்லிருப்பாங்க இல்லையா? ஏன் உள்ள வச்சு சிசிடிவி இருந்துச்சுங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்களா? லைட் போட்டு ஆஃப் பண்ணது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஏங்க தாண்டி வருவோம். இதுல அரசியல் அழுத்தம் தேர்தலுக்கு முன்னாடி இது நடக்குது அப்படிங்கிறதுனால ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கு, கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இதுல பார்க்கணும். ஜனதா 2 பிளான் எப்பயும் வச்சிருக்கும். விஜய் வந்து அவங்களுக்கு எதிரி கிடையாது கருத்தியல், ஏன்னா கருத்தியல் இவங்களுக்கு கிடையாது. அவங்க இந்துத்துவ கருத்தியல். தமிழ்நாட்டில் எப்படியாவது வலதுசாரிகளை கொண்டு வரணுங்கிறது தான் பாஜக. ஒன்னு அரசியலற்ற உதிரிகளை கொண்டு வரணும். ஒரு திராவிட கட்சி 2 திராவிட கட்சி இருக்கு, அதுல ஒரு திராவிட கட்சியை அழிக்கணும். அவங்களுடைய பிளான் இந்த எலெக்ஷன்ல அதிமுகவை அழிக்கணும். அதுதான் அவங்க பிளான். இன்னொன்னு நடிகர்களுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்குறது விரும்பணும். அது ஏடிஎம்கேவோட சேர்ந்து பண்ணலாமா இல்ல இப்போதைக்கு டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்குங்கனால விட்டுலாமா, திமுகவுக்கு சேரக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை மட்டும் பிரிக்கலாமாங்கிறது அவங்க பிளான். இதுல எதை வேணாலும் யோசிப்பாங்க. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அவங்க மேபி கூட்டணி கூட யோசிக்கலாம். ஆனா கூட்டணிக்கு அவங்க மேக்சிமம் பயன்படுத்த மாட்டாங்க. அவரை தனியா நின்று வளர விடுறதுதான் பாஜக.